கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலே என்னுடைய வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மட்டுமாக ஆண்டவர் அற்புதமாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் நடத்தி வந்தார், நம்மை பாதுகாத்தார். எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபை நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய எல்லையை அவர் பாதுகாத்துக் கொண்டு வருகிற கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற சத்திய பகுதி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். யாத்திராகமம் 14:14 சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய காரியங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கை யுத்தத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. காலை எழும்புவதிலிருந்து மறுநாள் காலை எழும்புவது வரையிலே பலவிதமான யுத்தங்கள், வாழ்க்கையை நடத்த யுத்தங்கள், ஆகாரத்திற்கான காரியங்கள், பாதுகாப்பிற்கான காரியங்கள், தேவைகளுக்கான காரியங்கள், இப்படி மறைமுகமாக நம் வாழ்நாளிலே எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. எனக்கு பிரியமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியத்திற்காக நாம் போராடுகிறோம். எத்தனையோ காரியங்களுக்காக சோர்ந்து போகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் நம்மை நெருக்குகிறது. மனம் அடிந்து போகிறோம், என்ன செய்வோம் என்று கலங்குகிறோம். ஒரு வழியும் தெரியாதபடிக்கு சில நேரங்களிலே தவித்து நிற்கிறோம், கலங்கி நிற்கிறோம். ஆனால் கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே நமக்காக இறங்கி வந்து யுத்தம் செய்கிறார் அப்படின்னு சொன்னா, இன்னும் ஒரு அடுத்த அடி பார்க்கும் பொழுது சொல்றாரு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், எதை குறித்தும் கவலைப்படாமல், எதை குறித்தும் கண்ணீர் வடிக்காமல், எதை குறித்தும் யோசிக்காமல் நீங்கள் சும்மா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். எனக்கு பிரியமுள்ள கர்த்தருடைய பிள்ளை, இந்த நாளிலும் கூட நீ பலவிதமான ஏக்கத்தோடு, எண்ணத்தோடு, கேள்விக்குறியோடு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான், நீ விசுவாசிக்கிற நான், நீ நம்பி இருக்கிற நான், நீ தெய்வமாய் கொண்டிருக்கிற நான் உனக்காக யுத்தம் செய்வேன். சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். வியாதி உன்னை தொடாதபடிக்கு நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். சத்துருவினுடைய கட்டுகள் உங்களை தொடாதபடிக்கு உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன். சதி நாச மோசங்கள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உங்களுக்கு நான் யுத்தம் செய்வேன். நீங்கள் ஜெயம் பெறுவது அதிக நிச்சயம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆம் பிரியமுள்ள கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்யும்படி ஆயத்தமுள்ள ஆண்டவராய் இருக்கிற நீங்கள் சும்மா இருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் நமக்காக சகலத்தையும் அவர் முழு பொறுப்பேற்று நடத்தி நமக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து குறைவில்லாமல் நடத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இந்த நாளிலே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி தகப்பனே. எங்களுக்காய் யுத்தம் செய்யக்கூடிய ஆண்டவர் தகப்பனே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதித்து தைரியப்படுத்தும். அற்புதங்கள் நடக்கட்டும், பெரிய காரியங்களை செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம். நாளை காலை மீண்டுமாக அற்புதமுள்ள ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.